இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு கெடுதல் செய்த ஒருவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய திட்டத்தை அரங்கேற்ற ஒவ்வொரு வழியாக தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்றார். ஏதாவது ஒரு வழியில் உன்னிடத்தில் இருந்து இந்த பொருளை எடுத்து விட்டால் நிச்சயமாக உனக்கு அவர்கள் கெடுதல் செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உன்னை தேடி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை செய்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டு உன்னோடு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. உனக்கு இவர்கள் இப்படி எல்லாம் செய்வதை பார்க்கும் பொழுது இவர்களால் இதை செய்கிறார்கள் என்று ஒரு எண்ணம் வருகின்றது. ஆனால் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம், அப்பொழுதுதான் நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நிம்மதியை தேடி உன்னை சுற்றி இருக்கின்ற கெடுதல் எல்லாம் நீ மறந்து நிற்கின்றாய். இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கையை பயணத்தில் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்ளாமல் நீ இருப்பதனால்தான் என்னவும் எந்த ஒரு விஷயமும் உன்னை தேடி வந்தாலும் அதில் உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியவில்லை. இந்த அப்பன் எத்தனை முறை உனக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்தாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டும் வர முடியவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விட முடியாதபடிக்கு நீ மகிழ்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் என் பிள்ளை சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டு விடாமல் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க உன் அப்பன்தான் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கினை நிச்சயமாக மிக பெரிய உதவியை செய்யும். ஏனென்றால் புதிய திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தயாராகிவிட்டார்கள். அவர்கள் அனுப்புகின்ற இந்த ஒரு நபர் உன்னிடத்தில் வந்து நான் சொல்கின்ற பொருளை கேட்கின்றார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ அவர்களின் கையில் கொடுத்து விடாதே. என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அப்பன் நம் இடத்தில் வந்து ஒருவர் ஆசையாகவும் அல்லது ஏக்கமாகவோ ஒரு பொருளை கேட்கும் பொழுது அதை எப்படி நம்மால் கொடுக்காமல் இருக்க முடியும்? இல்லை என்று சொல்ல மனம் வராது. நம்மிடத்தில் வைத்து கொண்டு அது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய பொருந்தன்மைதான் மனது எனக்கு புரிகின்றது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியான நேரங்களும் உனக்கு ஆன அற்புத வாழ்க்கையும் அங்கே மறைந்து கிடக்கின்றது. எந்த நேரத்திலும் இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்கே சொந்தமாக இருக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. என் பிள்ளையே, இவை எல்லாவற்றையும் நீ மறந்து அங்கே நிம்மதியை மட்டுமே போதும், என்ன நடந்தாலும் எனக்கென்ற நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்கத்தான் செய்வார்கள். இதனை தாங்கிக் கொள்கின்றார்கள். நாம் எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் இதனை ஏற்றுக் கொள்கின்றார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்ததான் இவர்கள் முன் வருவார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்கள் எண்ணங்களுக்குள் ஒரு பொழுதும் சிக்கிக் கொள்ளாதே. இவர்கள் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நடத்த ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடாதே. உன் அப்பன் நான் சொல்வது போல கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். அற்புதமான நேரம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. உன்னால் நடக்காத காரியம் என்று எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் திறமையோடு பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரவில்லை. ஆனால் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்ததல்லவா? அப்படியானால் உனக்கு ஏதோ வகையில் தெய்வம் உதவி செய்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்கின்றாய். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்றேன். இந்த நொடி பொழுது நான் சொல்லப் போகின்ற இவர்களின் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக நம்முடைய பொருட்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. குறிப்பாக உன்னுடைய சொந்த தேவைக்காக நீ பயன்படுத்துகின்ற பொருட்கள், உனக்கு உதவியாக இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் நீ யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருள், அதாவது உன் இல்லத்தில் சமைக்க வைக்கிருக்கின்ற ஒரு பொதுவான பொருளை நீ கொடுக்கலாம். ஏதோ ஒரு பொதுவான பொருளை கொடுக்கலாம் என்றால் அதை நீ கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகின்ற நீ தலைவாருகின்ற சீப்பு, உனக்காக நீ வைத்திருக்கின்ற எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை இன்னொருவர் கேட்கின்றார். அதிலும் குறிப்பாக உன்னுடைய ஆடைகள், இதுவெல்லாம் என் குழந்தை, இவர்கள் ஏதுவாக ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் கொடுக்க பயன்படுகின்றது. உன்னுடைய ஆடைகள் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஆபத்தினை கொடுக்க இதையெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் என்பதை உன்னிடத்தில் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கின்றேன். இது போன்று உன்னிடத்தில் வருகின்ற பொருட்கள், வைத்திருக்கின்ற பொருட்கள் எல்லாவற்றையும் சில நேரம் நீயே யோசித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய ஆடை ஒன்றை நீ வெளியே எறிந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம். அப்பொழுது நீ என்ன நினைப்பாய்? நான் துவைத்து கொடியில் தானே காய போட்டிருந்தேன். ஆனால் எடுக்கும் பொழுது அந்த ஆடை அங்கு இல்லை, காற்றில் பறந்து சென்று விட்டதென்று நீ நினைத்து அதனை அப்படியே விட்டு விடுவாய். ஆனால் பல நாட்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பங்கள் என்ற எண்ணம் அப்பொழுது வரும். என் குழந்தையை நினைத்து என் குழந்தை பெரிதளவில் நீ வேதனை பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா? இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் அந்த செய்வினையை ஒருவேளை நீ உனக்குள் வர வைத்து விட்டாய். ஆனால் அப்பன் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. உன்னால் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். அதை யாராலும் சரி செய்ய முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் இந்த அப்பன் மனிதர்கள் இது போன்ற செயல்கள் செய்யும் போது மேலும் இந்த அப்பன் கோபத்திற்கு ஆளாகி நிற்கின்றார்கள். அப்பன் அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டு விடுவதில்லை. என்ன நடந்தாலும் அப்பன் நல்லபடியாக நடத்துவான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும். எந்த நேரத்திலும் இவர்களுக்கு எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்து விடாதே. நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கைக்கு
மிக பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனால் என்று தெரிந்து விட்ட பிறகு கூட அந்த தவறை நாம் செய்யக்கூடாது அல்லவா? நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனை எல்லாம் அழிந்து விட்ட பிறகு அதனை காரணம் கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க கூடாது. இனிமேலாவது இதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை இந்த அப்பன் உனக்கு பெற்று கொடுப்பான் என்பதை உன் நிலையில் இருந்து விட்டால் போதும். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ இடம் கொடுக்க மாட்டாய். என் பிள்ளையே, நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் இவர்களுக்கு எதற்கு நான் கொஞ்சம் பயன்படுத்தி விட்டு தருகின்றேன் என்று உன்னுடைய இந்த ஆடை போன்ற சில விஷயங்களை அறிந்திருக்கின்ற பொருட்களை கொடுக்கின்ற என்றும் கேட்கின்றார்கள் என்றால் நீ அதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதன் பொழுது என் பிள்ளை சாய்ந்து விடக்கூடாது. அதன் பிறகு காலம் முழுவதும் உன் தலை சாய்ந்து நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும். அதற்காக நீ அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கான சார்ந்து பதிலை சொல்லக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து எந்த திசையில் இருந்தும் என்ன துன்பம் வரும் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை பேரன்பை கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத பல விஷயங்கள், உன்னால் நடத்த முடியாத பல விஷயங்கள் என்றும் இவை எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும். இதிலிருந்து உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தையின் மீது உனக்கு மதிப்பிருந்தால் நிச்சயமாக யாரும் எந்த ஒரு பொருளையும் நீ கொடுக்காதே. உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் என் பிள்ளை இது போன்ற நீ பயன்படுத்துகின்ற பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து பழகாதே. என்னுடைய பிறந்தவர் தானே, நான் கொடுப்பதில் என்ன இருக்கின்றது என்று நினைக்கலாம். இன்று யாரையும் நம்ப முடியவில்லை. இவர்களை பயன்படுத்தி இன்றொருவர் உனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்வதெல்லாம் யாருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் உச்சக்கட்ட துன்பத்தில் இருப்பவர்கள் சுற்றி சுற்றி தன்னை வேதனை அடித்து கொண்டிருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒருவரால் கெடுதல் நடக்கிறது என்பதை நம்புபவர்கள் தனக்கு எந்நாளும் தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதுக்குள் தனக்கு செய்வினைகள் இருக்கும். தன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இது வாழ்க்கையில் கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கின்றார் என்றால் என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டு நீ தவிர்த்து விட வேண்டும். எக்காரணம் கொண்டு இவர்கள் உனக்கு எந்த நிலையிலும் துன்பத்தை கொடுக்க முன் வரும் பொழுது நீ அனுபவிக்கின்ற வலைக்குள் சென்று சிக்கிவிடக்கூடாது. அதனை நீக்கிவிடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தையை என் குழந்தை நீ பயன்படுத்தி ஆடைகளை பொதுவாக மற்றவர்களுக்கு கொடுப்பது தவறு. ஒருவருக்கு நீ எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று பணத்தை கொடு அல்லது புதிய ஆடையை வாங்கி கொடு. இல்லாத பட்சத்தில் நாளை உனக்கே அது எதிராக வந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் கெட்டு கிடக்கிறது. எல்லாம் சரியானது என்று நீ உணர வேண்டும் என்றால் இந்த தவறை நீ செய்யாமல் இருந்து நீ எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்காமல் இருந்து விட்டாலே போதும். தீமை எல்லாம் உன்னை விட்டு விலகும். இருவர்களின் மனநிலையில் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படி நீ எப்பொழுதும் தயாராக இரு. எல்லா விஷயங்களும் உனக்கு பேர் இன்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு என்றும் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.